தான் நின்றது. இஞ்சி வெள்ளம் தானே. இந்த முறையும் வந்து ராசாத்தி தான் உதவு. நல்ல அதான் இருங்க 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 லேட் ஆயிட்டு. இந்த வயல் பகுதிகளை பார்க்க தான் ஆசையாக இருக்குது. அந்த வெள்ளத்துக்குள்ளே நான் கவலைப்பட்டேன். நான் இந்த வீதியால் வரைக்கும் இந்த வயல் பகுதி தான் அழகாக இருக்கிறது. எல்லாமே வந்து நாசமாக போகுதுன்னு நினச்சி நான் வெள்ளத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு தடவை இல்லையா தானே? இன்றைய இந்த நாளில் அந்த உயிர் நீத்த உறவுகளுக்காக எங்களுடைய உடைமைகள் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் இப்படி ஒரு உதவி செய்ய போகிறேன். அவர் எந்த காலத்திலையும் தான் ஒரு உதவி செய்கிறா இருந்தால் ஒளிரும்பாழ்வை வந்து மறக்கிறே இல்லை. கவனம் நான் வைக்கிறேன். இதில் வைக்கிறேன். அதை அப்படியே கொடுத்துக்கணும். சாப்பாடும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. நல்ல ஸ்டைலாக நிற்கிறேன். அப்படியே நின்று காட்டுறா. நீங்கள் டான்ஸர் என்ன? பெரிய டான்ஸர் என்ன? தரமாட்டீங்களா? பசிக்குது தாங்க. இதுதானப்பா கடவுள். இதை மிஞ்சி வேறு என்ன இருக்கு? இருக்கு இனியும் ஒவ்வொரு நாளும் இருக்கு. அடுத்த மழை வர மட்டும் பள்ளிக்கூடம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குமே? என்ன ஞாபகம் இருக்கா? யாருண்ணா? பாய் யார் நான் சொல்ல யூடியூப்ல வர நீங்க வகையில் பஸ்ஸில் போயில நீ வீட்டை நானும் உங்களோட சேர்ந்து தான் பெற போறேன்டா. வா லைனில் போ. என்னடா பஸ்ஸில் ஏறி போவோம். வா. இன்றைக்கு சின்ன ஒரு உறுத்தலாக இருந்தது. அந்த பிள்ளைகளை பார்க்கணும். நீங்கள் கவலைப்படுவீங்க. எங்கள்கிட்ட இது இருக்குது, எங்கள்கிட்ட இது இல்லை, நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம், எங்களுக்கு ஏன்னா அதை கொடுக்கல, நாங்கள் இன்னும் அவரை மாதிரி இருந்திருக்கலாம்னு பார்க்குற எல்லாரையும் நினச்சி நாங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் மட்டும் இல்லை நான் கூட யோசிக்கலாம். ஆனால் இப்படியான விஷயங்களை பார்க்க மன அமைதியாக மன திருப்தியாக இப்போ தான் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோமோ நாளைக்கு இருக்கிறோமோ தெரியல. இன்றைக்கு போய்க்க கூட எங்களுக்கு எதாவது நடக்கலாம். வாழ்க்கை வந்து எங்களுக்கு சொந்தமே இல்லை. இரவு படுக்கிறோம், விடிஞ்சா எழும்புறோம், இல்லாட்டி அப்படியே போகிறோம். இன்றைய மட்டும்தான் நிரந்தரம். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்புலாம் நிற்கிறோம். இந்த மழை வெள்ளங்களுக்கு பிறகு புதுக்குடியிருப்பு வந்தனாங்க. வளமையாக ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி வந்து புதுக்குடியிருப்பில் ஒரு ஹோமுக்கு வர்றேன் நான் ஒளிரும்பாழ்வு என்ற ஹோமுக்கு வர்றேன். அது எங்களோட சேனல் பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரிந்திருக்கும். வருடத்தில் ஒரு நாள் அது ஸ்பெஷலாக என்னென்னு சொல்கிறேன், என்னுடைய பிறந்த நாளுக்கு அது ஸ்பெஷலாக அங்கே ஒரு செய்தால் ஒரு மன திருப்தியாக இருக்கும். அங்கே இருக்கிற ஞான குழந்தைகளோட பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறனால அது மாதிரி இந்த முறை வந்து எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா வந்து புயலால் வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ தான் புயல் எல்லாமே வந்து ஓஞ்சபடியாக வந்து இருந்த அந்த நாள்லேருந்து எனக்கு என்ன சொல்கிற உறுதி கொண்டு வந்தது. இப்போ ஒரு கிழமைக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு அங்கே தான் போகிறோம். போயிட்டு அவர்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியோ அவர்களுக்கு வந்து இந்த வெள்ளங்களால் பாதிக்கப்பட்டிருக்கபடியாவது அவர்களுக்கும் வந்து இந்த முறை எங்களால் செய்ய முடிஞ்ச வந்து செய்துட்டு பொதிகள் வந்து இங்கே தான் சொல்லியிருக்கு. பொதிகள் பேக் பண்ணப்படுது. எல்லாருமே வந்து அங்கே வந்திருக்கணும். மற்றது வந்து அங்கே இருக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் வந்து வெள்ளங்களால் பாதிக்கப்பட்ட பக்கத்தில் இருக்கிற அயலவர்கள் எல்லாரையும் வந்து கூப்பிடுங்க என்ற மாதிரி சொன்னான். அவர்களுக்கான உணவுகள் எல்லாமே வந்து அரேஞ்ச் நடக்குது. போய் என்னெல்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இந்த ஒளிரும்பாழ்வு வந்து என்ன செய்யுதுன்னா வந்து ஞான குழந்தைகள் என்ற இல்லம் வந்து ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் அவையில் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போய் ஏற்றி அதுக்கு பிறகு அவையில் பராமரித்து அவைகளுக்கான உணவுகள் கொடுத்து திரும்ப அவையில் வீட்டுக்கு கொண்டு போகிற விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் இந்த விஷயத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். சரி, நேரடியாக அங்கே போய் பார்ப்போம். இப்போ தான் கட் பண்ணி எல்லாம் முடிஞ்சது, ஏற்றிட்டு நேராக ஹோமுக்கு போவோம். இதில் வந்து நண்பர்கள் வந்து பார்த்தவ எங்களுடைய ராசாத்தி ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கணுமா ஒரு உள்ளே பார்க்கட்டு வாண்டவ உள்ளே இன்னும் வந்து ஒன்றுமே செய்யலை. நாங்கள் வெள்ளத்தால் இங்கே தான் நின்றது. இஞ்சி வெள்ளம் தானே பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் இதாக இருக்குண்ணே. அதான் போயிடலாம். நாங்களும் இப்போ இன்றைக்கு கொண்டு போக போகிறோம். இதால் போகலாம்னு யோசிக்கிறோம். இந்த வட்டகச்சி பன் ரோட் கொஞ்சம் சின்னனா இருக்குது. இப்போ இது போகமான்னு யோசிக்கிறேன். இல்லாட்டி இது ஒட்டி சுட்டான் போட்டு கேபாப்பில் போட்டால் முல்லைத்தீவில் போவோம். மாங்குளம் போகலாம். இதால் போட்டு போவோம். ஒட்டி சுட்டான் போட்டு போவோம். அதில் எப்படி இருக்குது வாகனம்? சந்தோஷம்.
இங்கால வந்திருக்கணும், வந்து பார்த்து கொண்டிருக்கணும். அதோட இங்கால பொதிகள் எல்லாமே எடுபடுது. இது அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு தான் அந்த பொதி கொடுத்துனாங்க. அதோடு தான் சேர்த்து தான் இதுவுமே வந்து பேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அரிசி, மா, சீனி, பால்மா, தேயிலை, மீன் டின், பருப்பு, சோயா மீட் அப்படின்ட்டு அத்தியாவசிய தேவையான எல்லா சாமானும் இருக்குது. இப்போ இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் இருக்கிறது தானே, அவைகளுக்கு வந்து உடனடியாக தேவைப்படுற எல்லா பொருட்களுமே போட்டு தான் வந்து பேக் பண்ணினோம். அது என்ன சம்பவம்னா வந்து மழை அடிக்குது, அப்படி இல்லாட்டி கடுமையாக வெயில் அடிக்குது. இன்றைக்கு சரியான ஒரு வெயில், குத்துற வெயில் ஒன்று அடிக்குது. எல்லாம் பேக் பண்ணி முடிஞ்சுது. ஒன்றை ஏற்றிட்டு போவோம். சரியான வெயிட்டாக தான் இருக்கும். அம்மா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ கிட்ட வரும். அரிசி, மா, சீனி எல்லாமே இருக்குது. மற்றது இந்த முறையும் வந்து ராசாத்தி தான் உதவு. நல்ல அதான் எல்லாம் பயன்படுறதுக்கு உதவினா சரி, பிரியோசனத்துக்கு ராசாத்தி உதவுது. எல்லாமே வந்து இன்னும் பேக் பண்ணி கொண்டே இருக்கணும். எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே நேராக அங்கே போய் அவைகளோட மதிய போசனம் அருந்திட்டு இதையும் வந்து கொடுத்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பார்ப்போம். என்னென்னு சொல்கிறது, ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு காலாவது அந்த இடத்துக்கு போய்க்கு தான் எனக்குமே வந்து திருப்தியாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் கணக்கு தானே போயிட்டோம். இப்போ நாங்கள் போகிற இன்னொன்று வந்து கணக்கு பேர் அந்த இடத்துக்கு வந்து செய்கிறீங்க, நல்ல விஷயம். அந்த பிள்ளைகள் வந்து என்னென்னு சொல்கிறது, அதோடையே அவை இந்த வாழ்க்கை வந்து போயிடும். அவையில் பராமரிக்கிறதுக்கான இதே வந்து பெரிய கஷ்டம். சரி, இன்றைக்கும் நான் கொஞ்சம் காட்டுறேன்னு பாருங்களேன். நான் இந்த நிலைமை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூக்கி பாகுபலி மாதிரி தேவம். நல்ல வெயிட் தானடா. ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போக தேவையில்லை, கொஞ்சம் மூடையில் தூக்கினாலே சரி. பொதிகள் எல்லாம் ஏற்றியாச்சு. இவ்வளோத்துக்குமே இவ்வளோ ஃபுல்லாகிட்டேன்டா. அதோட இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் அது எல்லாம் வந்து இங்கே வேண்டியிருக்கோம். இந்த கடையெல்லாம் எல்லாமே வந்து வேண்டியிருக்கோம். அப்படியோ போ இருங்க லேட் ஆகிட்டு வெளிக்கிட்டம். இங்கால உடையார் ஹட்லான் இருக்கு. ஒளிரும் வாழ்வு இல்லம். இந்த வயல் பகுதிகளை பார்க்க தான் ஆசையா இருக்கு. அதான் அந்த வெள்ளத்துக்குள்ள நான் கவலைப்பட்டேன். நான் இந்த வீதியால வரைக்கும் இந்த வயல் பகுதி தான் அழகா இருக்கிறது. எல்லாமே வந்து நாசமாக போகுதுன்னு நினச்சினான். ஆனால் இயற்கை வந்து காப்பாற்றிட்டு விளைச்சல் குறைவாக இருந்தாலும் முழுமையாக அழியலை. பிறகு தண்ணி பட்டா தான் பிரச்சனை. அதுக்கு முதல் ஓகே. ஆனால் அவ்வளோதாண்டி இந்த பீச்சுக்கு அறுத்து கொண்டு போகிறோம் இல்லை நினைச்சேன். பிடிச்சி கொண்டு இருக்கு. 3-4 நாள் தொடர்ந்து தண்ணி தான் பிரச்சனை. கண் அழுக பார்க்க மற்றபடிக்கு போக்கு பிரச்சனை. வெயில் வந்துட்டு தானே எங்கள் பேசுகிறேன். சரி, பக்கத்தில் வந்துட்டோம். உடையார் ஹட்லான் இருக்குது. அந்த பிள்ளைகள் வந்து என்னென்னு சொல்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்போ நார்மலாக படிச்சுட்டு வந்து திரும்ப அவையில் வந்து என்ன மாதிரி சமுதாயத்தில் வாழ வைக்கலாம் என்று தான் அவையில் சொல்லி கொடுப்பினோம். ஒருத்தர் தங்கி வாழாமல் அவையிலே சுய தொழில் செய்து வாழக்கூடிய மாதிரி விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பினோம். கணக்க பிள்ளைகள் இருக்குது. அதோட இங்கே ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளை தவிர கணக்க பேர் வந்து வீட்டோட இருக்கிறோம். என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் நாள் போக அவையோட உறுப்புகள் வந்து சில செயலில் ஒரு வேலை விட்டு போகிற மாதிரி போயிடும். அதற்கு பிறகு அவையிலால் ஒரு கட்டத்துக்கு மேலே இயங்க முடியாமல் இருக்கும். அதான் அந்த ஓட்டிசம் பாதிப்புன்ற பெரிய ஒரு பாதிப்பு என்று சொல்லலாம். கண்ணாளுக்கு பிறகு ஓடவும் நல்லா இருக்குது. பைக்கு இங்கே வேன் ஓடிட்டு பைக்கில் கொஞ்ச நாள் தெரிய நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு பைக் ஓடிட்டு திருப்ப வேனுக்கு வர அதுவும் நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னு சொல்கிறது, பைக்கில் நல்லா பெட்ரோல் சர்வ் பண்ணுறேன்னா வந்து பைக் தான் சரி. இல்லை அது பரவாயில்லடா. எங்களுக்கு வேனுக்கு விடுறதை விட அது நல்லா பாவிக்குது. அங்கே இங்கே வந்துட்டு போகிறவங்க எங்களுக்கு வேனுக்கு 8000 9 செலவு. வந்துட்டோம் இதெல்லாம் திருப்பணும். ஐயோ, எனக்கு பேர் வந்து நிற்கிறேன். என்ன சம்பவம்டா, எங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் எடுத்துகிட்டு வர லேட் ஆகிட்டு.
மற்றது அந்த இது கணக்கு மாற்றுத்திறனாளி வேலையும் வந்து வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த இதுகள் பொதிகள் வந்து எடுக்கிறக்காண்டி அவையிலும் வந்து நிற்கினோம். ஓ மை காட். அப்பா அங்கே ஏற்றிட்டு இங்கே இறக்குறதுக்குள்ளே சரி என்ன இன்றைக்கு வெள்ளத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பெருசாக கணக்கு பேரும் நிறைய இல்லை. இங்கே அது முடிஞ்சுது. இது வந்து நாங்கள் வர்றதுக்கு வந்து லேட் ஆகிட்டு வந்து பாஸ்வேர்ட் கட்ட கொடுத்துனாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு பொருட்கள் வந்து இல்லைன்றபடியாக வந்து லேட் ஆகிட்டு அவளுக்கு சாப்பிட்ற நேரம் வந்துட்டு அப்போ சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. மழை பெஞ்சுதா? ஆற்ற விட்ட தண்ணி நின்றாது. ஒரு தடவை விட்டேன்னு இல்லையா தண்ணி? ஆற்ற விட்ட தண்ணி நின்று ஆற்ற விட்ட தண்ணி நின்றாது. மழை பெஞ்சு தண்ணி ஆற்ற விட்ட நின்றாது. மூட விட்ட நின்றதா? மூட விட்ட நின்றதா? சொல்லுங்க. சரி எல்லாரும் சாப்பிட்டு மாட்டோம். சாப்பிடுங்க. வணக்கம். வணக்கம். கொஞ்சம் லேட்டாக போயிட்டு பார்சல் கட்ட கொடுத்துறாங்க. வேற லேட்டாக போயிட்டு என்ன கட்டம், என்ன நிலவரங்கள், வெள்ள பாதிப்புகள், என்ன மாதிரி புயல்? அனைவருக்கும் வணக்கம். முதல் சந்தோஷம், நன்றி. உங்களோட பிறந்த நாளை இங்கே கொண்டாட நினைச்சீங்க, அதுக்காக அது முடிஞ்சுது. அதோட இன்றைக்கு அதை முன்னிட்டு எங்களோட பிள்ளைகளுக்கு உணவும் மற்ற இங்கே வந்த ஆக்களுக்கான உணவினையும் இன்றைக்கு வழங்கியிருக்கிறீங்க. மற்றதற்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவி வழங்க வந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றது எங்களோட புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவை பொறுத்தளவில் குறிப்பாக எங்களோட உடையார்கட்டு பிரதேசம் குறிப்பிட்ட அளவில் கொஞ்சம் பாதிப்பு குறைவுன்னு சொல்லலாம் இந்திய பிரதேசம். ஆனால் மற்ற கிராமங்களில் கூடுதலான பாதிப்பு வந்திருக்குது. கைவேலிக்கு அங்கால உள்ள கிராமங்கள், மற்றது விஸ்வமோட பக்கம் உள்ள கிராமங்கள் கூடுதலான பாதிப்புகளாக இருக்குது. அதில் அங்கால மன்னாகண்டல் கிராமங்கள் எல்லாம் சரியான பாதிப்புக்கு உள்ளான கிராமங்கள். இரணப்பாலை, மற்றது அங்கால கரக்கடையோட கிராமங்கள்ல எல்லாம் கணக்க பாதிப்புகள் வந்துருக்குது உள்ளது. இங்கே வந்திருக்கிறார்களும் வந்து வெள்ளத்தினோட பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இப்போ கூடுதலாக இங்கே வந்திருக்கிறார்கள் எல்லாருமே மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் சார்ந்தார்கள். மற்றது சில இடங்கள்ல எல்லாம் வந்து வீடுகளுக்கு மேலே மரங்கள் முறிஞ்சு விழுந்தது. மழை பெரிய வெள்ளம் இல்லாட்டியும் மரம் முறிஞ்சு விழுந்தது, வீடுகளில் சேதம் வந்தது. அப்படியான பிரச்சனை எல்லாம் வந்திருக்குது. மற்றது கால்நடைகள் அழிஞ்சிருக்குது. அப்படியான பிரச்சனை எல்லாம் வந்து என்ன சம்பவம் பண்ணால் நாங்கள் அந்த சம்பவத்துக்கு இங்கே தான் நிற்கிறோம். நாங்கள் 27ஆம் தேதி வந்து நாங்கள் வந்துட்டு அந்த அண்டிரவே போயிட்டு வந்து போயிருப்போம். அடுத்த நாள் திருப்ப வலிக்கிடுவோம் பார்த்தா இந்த கைவேலி இது தாண்டதுக்குள்ளேயே தண்ணி ஓட தொடங்கிது. மாவீரத்துக்கு அடுத்த நாள் அப்போ நாங்கள் என்ன செய்யறது, வேளா கட்டத்தில் வாகனத்தை விட்டுட்டு பைக்கில் போயிட்டோம். அந்தண்டு போனபடியாக தான் போகக்கூடிய மாதிரி இருந்தது. டிராக்டரில் போட்டு கிட்டத்தட்ட 3 பாலத்தில் வந்து இப்போ அது அடுத்த நாள் வந்து நாங்கள் அடுத்த நாள் வேறு பாலமே உடைச்சிட்டு அந்த ஒளிரும்பால் ஒரு இதோண்டு சொல்லிவிடுங்க. புதுசாக யாராவது பார்க்கணுமெண்டாவது தெரியட்டும். நம்மள ஒளிரும்பால் அமைப்பு வந்து 2016ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் தை மாதம் 3ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து எங்களை நிறுவனத்தினுடைய 10வது ஆண்டு நிறைவு. 10 வருஷமாக இந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கு. எங்களோட நிறுவனம் வந்து புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ள பிரதேச செயலகத்துக்குள்ள பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. எங்களோட பிரதேச செயலாளர் வந்து இதனுடைய போசகராக இருப்பார், சமூக உத்தியோகத்தில் வந்து ஆலோசகராக இருப்பார். எங்களோட செயற்பாடுகள் வந்து குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை மையப்படுத்தினாலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான மையப்படுத்தினதாக தான் கூடுதலான செயற்பாடுகள் அமைஞ்சது. அதோட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், மற்றது முதியவர்கள் ஆகியோரையும் உள்ளடக்கி கொண்டு எங்களோட வேலை திட்டம் போகுது. எங்களோட பிரதானமான வேலை திட்டங்கள் வந்து வாழ்வாதாரம், மற்றது கல்வி போன்ற செயற்பாடுகளை வந்து நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் கல்வி செயற்திட்டத்தில் வந்து விசேட கல்வி அழகாக வந்து ஞான குழந்தைகள் விசேட பாடசாலைன்னு சொல்லி பாடசாலை ஒன்று வந்து கடந்த 3 வருஷமாக இந்த பாடசாலையை வந்து நாங்கள் இயக்கி கொண்டு வரோம். இதில் வந்து எங்களுக்கு வந்து
பிள்ளைகள் வந்து 32 பிள்ளைகள் வந்து இதில் வந்து கல்வி கற்கணும். மற்றது வந்து ஆசிரியர்கள் 4 பேர் இருக்கணும். இதெல்லாம் வந்து தங்களோட வீடுகளில் இருக்கிறார்கள். அவை வந்து நாங்கள் பாதுகாப்பாக அவை இந்த வீடுகளில் இருந்து அழைச்சி வந்து பின்னேரம் வீட்டை கொண்டே விடுவோம். இவர்களுக்கான இலவசமாக அவைக்கான உணவு, காலை உணவு, மதிய உணவு, மற்ற போக்குவரத்து, சீருடை, மருத்துவ உதவிகள், மற்றது அவைக்கான சுகாதார பொருட்கள் எல்லாமே இலவசமாக தான் கொடுக்குறோம். எல்லாமே வந்து எங்களுடைய புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற உறவுகளில் வீடுகளில் நடைபெறுற பிறந்த தினங்கள், கல்யாண நாட்கள், நீத்தார் நினைவு தினங்கள், இப்படியான இதுகளில் அவர்கள் இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து தங்கள் ஒரு நேர உணவை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த செயற்திட்டத்தை வந்து வெற்றிகரமாக விழாகாலம் கொண்டு போய் கொண்டிருக்கோம். இதை பார்க்குற உறவுகள் கூட நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இடம்பெறுற விசேட தினங்களில் வந்து எங்களை பிள்ளைகளோட நீங்கள் வந்து ஒரு நேர உணவை கூட நீங்கள் வழங்கலாம் என்று சொல்லிக்கிறோம். அந்த பிறகுலகம் கொடுக்கணும். தேவைகள் இருக்கிற இடத்துக்கு தான் தேவைகள் போய் சேரணும். அவன் வந்து வேலைக்கு வரணும். 11 மணிக்கு வந்துட்டு இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது இன்றைக்கு லேட் பண்ணிட்டு பட் இதாலேயும் வரையில அது நாங்கள் இது போட்டு இப்போ ஒட்டி சுடான் போட்டு தான் வந்திருக்கணும். அப்புறம் இது இரண்டமோட பண்ட அளவு பார்த்து திறந்துட்டாங்க. அப்போ அதால் வரக்கூடிய மாதிரி வந்து சாப்பிட்டீங்களா? குடி வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தின் உறுப்பினர்கள் வந்திக்கணும். அவைகளுக்கு வந்து பொதிகள் கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து கொடுத்துட்டு அப்படியே போகும். இல்லை அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் வெள்ள அனர்த்தத்தினால எங்களோட நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும் எங்களோட நாட்டில் நடந்த மிக சோகமான சம்பவம் நாங்கள் கடந்து வந்த சோகமான சம்பவம் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு முள்ளிவாய்க்கால் அவலம், அந்த அவலத்துக்கு பிறகு எங்களோட நாடு சந்தித்த ஒரு பேரவலம். அது மேலே இன்மை வறுமை இல்லாதது, அதாவது நாடே பேரழிவை சந்தித்தது. ஆகவே இன்றைய இந்த நாளில் அந்த உயிர் நீத்த உறவுகளுக்காக நாங்கள் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். இன்றைய நாளில் இந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக உலர்டவு பொருட்களை வழங்குவதற்காக அலஸ்டீன் அவர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டில் நடந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம், யாருமே எதிர்பார்க்காத அறிவுறுத்தல்கள் கணக்கு கிடைச்சிருந்தாலும், ஆனால் அது எங்களுக்கு தெரியும் அந்நியமான ஆக்கள் அந்த மழையண்டா கொஞ்சம் அசட்டை செய்கிற தன்மை எல்லார்ட்டையும் இருக்குது. அசட்டை செய்கிறது, வேடிக்கை பார்க்குறது, ஏன்னா இப்படி கணக்கு விஷயங்கள் எங்களுக்கு இருக்குது. அப்போ சிலது அது எங்களுக்கு வராது. நாங்கள் புட்டியில் இருக்கிறோம், ஏன்னா நாங்கள் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிறோம். அது போன முறையும் இப்படித்தான் நடந்தது, எங்களுக்கு ஒன்றும் நடக்கல. இப்படி கணக்க அசட்டத்தனமான வார்த்தைகளை வந்து நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு முன்னாயத்தம் பண்ணுறதெல்லாம் சரியான குறைவு. ஆனால் அதால் தான் எங்கள் நாட்டில் இவ்வளவு அரசாங்கம் கூட இதில் கொஞ்சம் அசட்ட போக்கில் தான் இருந்த மாதிரி தான் இருக்குது. இவ்வளவு அறிவுறுத்தல், வானிலை அறிவுறுத்தல்லாம் நிறைய கிடைச்சது. ஆனாலும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வெற்றி இதை காட்டி கொண்டு வந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு தான் எல்லாரும் விழிச்சு ஒழும்பினவே. எல்லாம் அங்கே இடிஞ்சு விழுந்தா பிறகு தான் எல்லாம் ஒழும்பி ஓடினது. இங்கே இடிச்சிட்டு அங்கே பிறண்டுட்டு ஓடினது. அப்போ அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்கம். ஆனாலும் கடவுளின் அருளால் எங்களோட பிரதேசத்தில், வடமாகாணத்தில், அதுவும் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரிய அனர்த்தம் வந்தது. உங்களுக்கு தெரியும், அங்கால மன்னாகண்ட பகுதியெல்லாம் முற்றாக தண்ணியில் மூழ்கினது. அங்கால எங்கள் ஒட்டு சுட்டான் பிரதேசம், மாந்த கிழக்கு, அங்கே பக்கமெல்லாம் பெரிய அனர்த்தம் வந்தது. ஆனாலும் எங்களோட புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் எங்களோட இங்கால, அதாவது மஞ்சள் பாலத்துக்கு இங்கால உள்ள பகுதிகள் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு இல்லை. ஆனால் உயிராபத்துக்களும் எவ்வளோ குறைவு. அதுக்கு நாங்கள் மேலே உயிராபத்து இல்லைன்னு சொல்லுவோம். யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் எங்களுக்கு வடமாகாணத்தில் உயிராபத்து வந்துடு. ஆனால் அப்படி பார்க்க எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அப்படி வரையில்லை. எத்தனையோ நெருப்பாறுகளை நீந்தி கிடந்தாக்கள் என்ன இப்போ இந்த வெள்ளம் வந்து எங்களுக்கு வெள்ளத்துக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதிலிருந்து எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம், எங்களுக்கு அப்படியான ஒரு இடர் எங்களுக்கு வரையில்லை. ஒரு உயிரோ ஒருத்தம் வரையில்லை.
ஆனாலும் எங்களுடைய உடைமைகள் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. வாழ்வாதாரங்கள் முடங்கி இருக்குது. வீதி போக்குவரத்துக்கள் முடங்கினதால எங்களுக்கான தூர பிரயாணங்கள் நடப்பட்டிருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் எங்களோட கிராமங்களில் எங்களோட இடங்களில் நடந்திருக்கு. சாதாரணமாக சின்ன மழை வெஞ்சாலே எங்களுக்கு தாங்கிடாது. எந்த ஆட்டோ எல்லாம் தள்ளி கொண்டு போகிறதுக்கு 2 பேர் காலமாக வரணும், பின்னேரம் வீட்டை கொண்டே போகிறதுக்கு 2 பேர் வரணும். ஏன்னா எங்கள் ரோட்டுக்கு அவ்வளோத்துக்கு இது. ஆனாலும் என்னது கட்டாயம் அலுவலக வேலைகள் இருக்குது, நிவாரண பணி வேலைகள் இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குது, கட்டாயம் வந்தே ஆகணும். ஏன்னா இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். அப்போ வரணும். அப்போ எப்படியோ ஆளை பிடிச்சி தள்ளியாவது நாங்கள் வரத்தான் வேணும்னு சொல்லி காலமாக வழி கிடைக்க கோல் பண்ணுறது, பின்னேரம் போய்க்க கோல் பண்ணுறது, அவை தள்ளி விடுங்க. இதுதான் பலமையாக நடக்குது. அப்படி எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வீடுகளிலேருந்து வெளியே வரையலாம் சுச்சுவேஷனில் இருக்கிற நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே அவ்வாறு பாதிக்கப்பட்ட உறவுகளை தெரிவு செஞ்சு அவர்களுக்கான இந்த உதவியை வழங்குறதுக்காக திடீரென்று நேற்று எங்களை களப்படுத்தி நான் இப்படி ஒரு உதவி செய்ய போகிறேன். அவர் எந்த காலத்திலையும் தான் ஒரு உதவி செய்கிறா இருந்தால் ஒளிரும்பாழ்வை மறக்கிறே இல்லை. ஒளிரும்பாழ்வுக்கு கட்டாயம் அவருடைய உதவி வந்தே சேரும். அவர் மட்டுமில்லை, அவற்றை யூடியூப் சேனலை பார்க்குற எத்தனையோ உறவுகள் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கணும். அரசின் யூடியூப் தான் அதாவது ஒளிரும்பாழ்வினுடைய அந்த மனிதாபிமான பணிகளை வேலை திட்டங்களை வெளி உலகுக்கு கொண்டு போனது. கூடுதலாக அவர்கள் அதனூடாக பார்த்து எங்களுக்கு நிறைய உதவிகள். இந்த பாடசாலை இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக எந்த ஒரு நிரந்தரமான நிதி வளங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் எங்களுடைய பாடசாலை இன்று வரைக்கும் நல்ல ஒரு நிலையில் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு உறவுகளும் தான் காரணம். அவர்கள் தருகின்ற அந்த ஒவ்வொரு ரூபாய் நிதியும் இந்த பிள்ளைகளுடைய போக்குவரத்து, சாப்பாடு, மற்றது அவர்களுடைய ஆசிரியருடைய சம்பளங்கள் என எல்லாத்துக்குமாக அந்த நிதி தான் பயன்படுது. அப்போ அந்த இது நடக்கிறது இவருடைய அந்த வெளிப்படுத்தல் தான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எங்களுடைய இந்த உறவுகள் பாதிக்கப்பட்ட உடனே கேட்டார், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணுமா சொல்லி கேட்டார். இப்போ நாங்கள் ஒரு 30 பேருக்கு உங்களால், ஏன்னா அள்ளுக்குள்ளேயே எல்லாருக்கும் செய்யலாம், நிறைய பேர் செய்கிறாங்க. அது எங்களுக்கு அவரை தன்னாலே ஒரு இயன்ற ஒரு உதவியை இன்றைக்கு செய்திருக்கார். அவருக்கு அதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இதுக்கு போகலாம். கொடுத்தா சரிதான் சரியா. நன்றி கவனம் பாரம்பரிய கவனம் பாரமா தூக்குவீங்க பாரமா பாரம் सुरेश कुमार दिनेश कौन पैर मार रहा है कस्तूरी जीवरंजनी वसंता कौन पैर मार रूबी जयमाला पैर मारे அம்மா தூக்க மாட்டீங்க எங்கே இதில் வைக்க இதில் வைக்கிறேன் கொடு 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 கொடு
கவனம் நான் வைக்கிறேன். இதில் வைக்கிறேண்ணா. பம்சிகன் நன்றி. பஞ்சிகன் கவனம் கவனம். பினிதா சாப்பாடு போனீங்கன்னா யாராவது கொடுத்துருங்க. ரைட். கவனம். பின்னேஸ் எடுத்துட்டீங்களா? போகல வாணி அதை அப்படியே கொடுத்துருங்க. சரி, இப்போ வந்து வெயிலுக்கான பொதிகள் கொடுத்தாச்சு. இனி அப்படி கொடுத்து விடுங்க. நீங்கள் கொடுங்க. சாப்பாடும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. சாப்பிட்டு போட்டும் இங்கால பொடியங்கள் எல்லாம் வெளிக்கிட்டுறாங்க. வெளிக்கிட்டாச்சா? வர லேட் ஆகிட்டுறா. என்ன செய்கிறது? மாமா விந்தி போட்டார். நாளை பாருங்க. ஆ நாளை பாருங்க. நான் நாளை அப்புறம் வரவா டான்ஸ் ஒன்று போடுவோம். ஆ நல்ல ஸ்டைலாக நிற்கிறேன். அப்படி நின்று காட்டு. நின்று காட்டுறா. நீங்கள் டான்ஸர் என்ன? பெரிய டான்ஸர் என்ன? டான்ஸ் ஒன்று போடுவோமா? என்ன பாட்டு டான்ஸ் ஆடுவோம்? ஆ இது தாங்களே எனக்கு தரமாட்டீங்களா? பசிக்குது தாங்க. இதுதானப்பா கடவுள். இதை மிஞ்சி வேறு என்ன இருக்கு? நான் சும்மா பாட்டாங்க. பாட்டையெல்லாம் விட்டு வைப்பீங்களா? பாய் பாய். அப்புறம் வாரம் அப்புறம் ஒரு நாள் விளையாடுவோம். வெயில் தான் என்னென்னு சொல்கிற ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. ஆக்களுக்கு பாட்டு பாடிவிடணும், டான்ஸ் ஆடிவிடணும். இப்படி எல்லார்டையும் வந்து ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. ஞாபகம் இருக்கா? என்னென்னு ஞாபகம் இருக்கு? இப்போ இதில் வந்துட்டு போன பொருட்கள் வேண்டிய இல்லை. முக்கால்வாசி பேர் வந்து இப்படி மாற்றுத்திறனாளி பிள்ளைகள், அம்மா அப்பா அப்படியான இங்கே வந்துட்டு போனாக்கள். இவேண்ட அம்மா அப்பா அடுத்த மடக்கில் இருக்கிற பிள்ளைகள் வந்து முற்ற ஐயங்களாதான் அவேண்ட தாய்தப்பனும் வந்து எடுத்துட்டு போய் ரைட். என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த ஓட்டிசம் வந்தாக்கள் வந்து கொஞ்சம் காலம் போக போக அவைகளுக்கு அந்த உறுப்புகள் வந்து வேலை செயலில் அதால் வந்து சின்ன ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து அவையில் வீட்டை வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கும். அது மட்டுமே வந்து இவையில் சமாளித்து என்னென்னு சொல்கிற தொடர்ந்துமே வீட்டுக்கார் பார்க்க அவைகளுக்குமே ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் இருக்கும். அந்த இதை வந்து இவையில் குறைக்கணும். இன்னும் கணக்கு பேர் இருக்கணும். இன்றைக்கு என்னென்னு சொல்கிறது குறைய பேர் தான் வந்திருக்கணும். பள்ளிக்கூடம் நடக்காம ஸ்கூல் தொடங்கினது புயலால் வந்து நாள் பள்ளிக்கூடம் நடக்கல. இன்றைக்கு தான் வந்து நடந்திருக்கு. பாய். நாளைக்கும் இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு. இனி ஒவ்வொரு நாளும் இருக்கு. அடுத்த மழை வர மட்டும் பள்ளிக்கூடம் இருக்கு. செருப்பங்கேடா வெயில வந்து வெயில ஏற்றிட்டு வீடுல கொண்டு விடுறது எல்லாமே வந்து இவையெல்லாம் செய்யணும். போக்குவரத்துல வசதியிலேருந்து உணவு வசதியிலேருந்து சகல விஷயங்களை வந்து இவையெல்லாம் வந்து பார்த்து கொள்றணும். பெரிய கஷ்டமான விஷயம். நீங்களும் அவன் தொடர்புகள் எல்லாம் போட்டிருப்போம். உங்களுக்கு எழுமானவரை நீங்களும் வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களோட நல்ல நாள் இதெல்லாம் வந்து உனக்கு ஞாபகம் இருக்குமே. என்ன ஞாபகம் இருக்கா? யார் நான்? பாய் பாய் பாய். யார் நான் சொல்ல? யூடியூப்ல வர நீங்கள் பேர் மறந்துட்டேன். இவருக்கு வந்து நல்ல நினைவுகள் இருக்குது. எல்லாருமே வந்து வெளிக்கிட்டோம். அவையில் பஸ்ஸில் போயில நீ விட்ட. நானும் உங்களோட சேர்ந்து தான் பெற போகிறேன்டா. வா லைனில் போ. என்னடா பஸ்ஸில் ஏறி போவோம். வா இன்றைக்கு உங்களோட சேர்ந்து நானும் பஸ்ஸில் வரேன். பாய் பாய். இந்த இருக்கு எங்கடா பஸ்? எப்படி பெயிண்ட் எப்படி இருக்கு? வடிவா இருக்கா? எங்க பாத்துக்கிற? பாய் பாய். ஆளுக்கு விளங்கல் செருப்பு இல்லையா? சரியண்ணா, நன்றி. உங்கள் மூலியமாக வந்து இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தந்தது. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கிட்ட வந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஒளிரும்பாலுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம். அதை விட இந்த வருஷம் கணக்கு பேரையும் வந்து கூட்டியிருந்தாங்க. கணக்கு பேர் இங்கே வர போகிறேன் ரெண்டு அவன் ஒரு வந்துட்டு போக வந்து அவன் முகத்தில் இருக்கிற ஒரு மலர்ச்சி, அவருக்கு ஏதோ ஒரு திருப்தி. நாங்கள் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கிறோம், வந்து பார்த்துட்டு போயிருக்கிறோம்ன்ற சந்தோஷம். நீங்களும் வர போகிறீங்கன்னா நானே கூட்டிடக்கூடிய மாதிரி இருந்தால் கூட்டிடுவேன். அதோட இல்லாட்டி நீங்கள் நேரடியாக கூட வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன உடையார்காட்டில் இருக்குது.
சரிண்ணா, நன்றி. நன்றி. உங்களுடைய உதவிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இவ்வாறான இடர்படுற நேரத்தில் தான் மேலே உதவி செய்த அப்போ அப்படியான நேரத்தில் இந்த உதவியை வந்து வழங்கியமைக்காக உங்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சரி, சந்திப்போம் அடுத்த. இது டொனேஷன் சரிதாக்கா, காசு பிறகு நாங்கள் இந்தியாவில் வந்து பே பண்ணிட்டு போகலாம். இப்போ நீங்களும் வேற போகிறீங்க, இப்போ இந்த சாப்பாட்டு அரேஞ்ச்மெண்ட் என்ன மாதிரி செய்கிறது என்ற யோசனை இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அலைச்சலுமே இருக்காது. நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அவையிலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் வெளியிடங்கள்லேருந்து கொண்டு போய் தேவையில்லை. சமைக்கிறதுக்கு வந்து இங்கேயே ஆக்கள் இருக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சத்துணவு அது இதுண்டு வேலையை வந்து கொடுப்பினோம். இப்போ நீங்கள் கட்டுற பணத்துக்கு வந்து ரிசீட்டுகள் எல்லாம் தருவினோம். அதோட ஆன்லைன்லேயும் நீங்கள் பேங்கில் வெளியிடங்கள்லேருந்தும் போடக்கூடிய மாதிரி இருக்குமே. என்ன ஆன்லைன்லேயும் வந்து போடலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன நடந்ததுன்ற வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவையில் அனுப்பிவிக்கணும். அதோட ரிசீட்டையும் வந்து அனுப்பி கொள்வினோம். பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பண்ணபடியாக வந்து எந்தவித பயமும் இல்லை. சரி, இப்போ கொடுத்துட்டு போகிறோம். இங்கே வந்தால் தான் ஒரு திருப்தியாக இருக்குது. எனக்கு 30ஆம் தேதியிலேருந்து ஒரு சின்ன ஒரு உறுத்தலாக இருந்தது. அந்த பிள்ளைகளை பார்க்கணும், போகணும் அண்டு ஏன்னு தெரியலை, எதுக்குன்னு தெரியலை. வந்தால் ஒரு மன நிம்மதியாக இருக்கும். 30ஆம் தேதியிலேருந்து போய் இத்தனை நாள் மட்டும் கொஞ்சம் சரி இந்த முறை போயிலே என்ற ஒரு கவலையாக இருந்தது. இன்றைக்கு வந்தது உண்மையிலே ஒரு மன நிம்மதியாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, இந்த பிள்ளைகளுக்கு வேறு ஒன்றுமே செய்யலை. இப்போ ஒரு பிள்ளைய படிக்கலைன்னா அந்த பிள்ளைய வேறு இல்லாத வேலைக்கு அனுப்பி வந்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சம்பளங்களை கொடுத்து தனியாக நிற்க வைக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைகள் அப்படின்ட்டு இல்லை. இந்த பிள்ளைகள் என்னென்னு சொல்கிறார், அந்த அண்ணா சொல்லுவார் தெய்வ குழந்தைகள்னு தான் சொல்லுவார். உண்மையிலேயே தெய்வ குழந்தைகள் தான். அவர்கள் இன்னுமே வந்து குழந்தையாக தான் இருக்கணும். இப்போ அந்த இதில் இருக்கிறார்கள் வந்து சில பேருக்கு வந்து வயசு கூட 30 வயசு இருக்குது, 35 வயசு இருக்குது. ஆனால் அவையில் பார்த்தா வந்து சரியான ஒரு அப்படி தோட்டமே தெரியாது. பார்த்தா குழந்தைகள் மாதிரி தான் இருப்பினும் அவைகள் குணத்துலேயும் வந்து குழந்தைகள்லாம். அது மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே நினைக்கல. சில நேரங்களில் இந்த இடத்துக்கு வந்தால் என்னடா இந்த படைப்பு, இந்த கடவுளோட படைப்புன்ற மாதிரி யோசிக்க தோணும். எல்லாரும் மனிதர்கள் அப்புறம் இந்த எல்லாருக்குமே வந்து வெவ்வேறு சில பேர் வந்து அங்கவீனமாக இருப்பார், சில பேர் வந்து இப்படியான விஷயங்கள் என்னென்னு சொல்கிறது. இப்போ அதை விட இப்போ எல்லாரும் பார்க்க வந்து நீங்கள் கவலைப்படுவீங்க. எங்கள்கிட்ட இது இருக்குது, எங்கள்கிட்ட இது இல்லை, நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம், எங்களுக்கு ஏன்னா அதை கொடுக்கல, நாங்கள் இன்னும் அவரை மாதிரி இருந்திருக்கலாம்னு பார்க்குற எல்லாரையும் நினச்சி நாங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் மட்டுமில்லை நான் கூட யோசிக்கலாம். ஆனால் இப்படியான விஷயங்களை பார்க்க நீங்கள் எவ்வளோ ஒரு லக்கின்னு யோசிக்க தோணும். சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படியான இடங்களுக்கு போனால் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வந்து நான் எல்லாம் இருக்கிறேன், நான் எல்லாம் பேஸ்டண்டு யாருக்கும் தோணிச்சேன்டா ஒரு நாள் வந்து வெயிலோடு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாழ்க்கைன்றது என்னென்னு வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் கதைக்க போனேன்னா வந்து கணக்கு அப்படி காய்ச்சி கொண்டு போவேன். ஏண்டா இந்த இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் எனக்குமே வந்து நான் கூட சில நேரத்தில் டவுனாக போவேன். என்னடா இது வாழ்க்கை, இப்போ நாங்கள் எவ்வளவு செய்தாலும் இந்த சமுதாயத்தின் மத்தியில் இப்படி அப்படி கணக்கு பேர் துரோகிகள் இருப்பினும் எங்களுடைய என்னென்னு சொல்கிறது சொல்ல தெரியலை. சரி, நாங்கள் இதோடைய வந்து முடிச்சு கொள்வோம். இன்றைக்கு வந்தது உண்மையிலேயே திருப்தி. நாங்கள் இனி இப்படியோ இங்கேருந்து வந்து யாழ்ப்பாணம் தான் போகிறோம். யாழ்ப்பாணம் எதால் போகிறோம்ட்டு இன்னுமே வந்து முடிவு செய்யலை. இரணைமடுவால் போகலான் தான் வரைக்க போகக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த பன் ரோட் மட்டும் சின்ன ரோட், அதில் ஒரு வாகனம் வரைக்க வந்து இன்னொரு வாகனம் போய்கொள்ள முடியாமல் இருக்குது. அதுதான் யோசிச்சேன். அப்படி வந்து பெரிய வாகனம் விட மாட்டாங்களே, போலீஸ்காரன்றவங்களோ வரைக்கல, அதை தாண்டி என்ன மண் போட்டிருந்தவங்களோ அதை தாண்டி போயிடாது பெரிய வாகனம், பைக் கார் மட்டும் தான் விட்டுவாங்க. சரி, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் போலீஸ்காரர் இல்லை போய்க்கல, போலீஸ்காரன்றவங்க பைக் மட்டும் தான் விட்டவங்க. சரி, பார்ப்போம். எதாவது போகிற முடிவு எடுக்கையில் போகிறத நீங்கள் அப்படியே மாடத்த வீடியோவில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி தானே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். மன அமைதியாக மன திருப்தியாக இப்போ தான் இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் செய்தாலும் வந்து இப்படியான ஒரு விஷயங்கள் இப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறது, தனியாக வெறுமனையை வந்து எங்களுக்காக எங்களோட சொந்தங்களுக்காக எங்களோட வாழ்க்கைக்காண்டி மட்டும் ஒதுக்காமல் கிடைக்கிற ஒரு பகுதியில் வந்து இப்படியான விஷயங்களை வந்து செய்துட்டு போய்க்க திருப்தியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோமோ நாளைக்கு இருக்கிறோமோ தெரியலை. இன்றைக்கு போய்க்க கூட எங்களுக்கு எதாவது நடக்கலாம். வாழ்க்கை வந்து எங்களுக்கு சொந்தமே இல்லை. இரவு படுக்கிறோம், விடிஞ்சா எழும்புறோம், இல்லாட்டி அப்படியே போகிறோம், அப்படி இருக்குது. சரி, அப்படியாக தான் நாங்களுமே வந்து வாழ்க்கையை வாழ்ந்தோடு வரோம். நாங்கள்
இன்றைய மட்டும்தான் நிரந்தரமற்ற மாதிரி இன்றைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறாங்க. போகிற போக்கில் இப்படியான சின்ன சின்ன எங்களால் முடிஞ்ச விஷயங்களையும் வந்து செய்துட்டு போகிறோம். உங்களாலேயும் மேல்மண்டா நீங்களும் செய்து கொள்ளுங்கள். அதில் ஒரு தனி இன்பம் இருக்குது. சரி, அவ்வளோதான். இதோட வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.